நம்ம அரங்கு வந்து பாரதி புத்தகாலயம். பாரதி புத்தகாலயத்தில் உள்ள தோழர் சிராஜ் அவர்களும் நம்ம உரையாட இருக்கிறோம். தோழர் வணக்கம் தோழர். வணக்கம். தோழர், நம்மளுடைய பாரதி புத்தகாலயத்தில் இந்த ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் என்னென்ன? கிட்டத்தட்ட ஒரு 50 நூல்களுக்கு மேலே இந்த ஆண்டு வெளியே வந்திருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்ச்சனுடைய இடையிலாடும் ஊஞ்சல் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து போட்டிருக்கிறோம். அது வந்து அவர் வந்து எழுதின தமிழ் இந்துவில் வந்த கட்டுரைகளுடைய தொகுப்பாக வந்து அந்த புத்தகம் வந்திருக்குது. அது வந்து பெண்கள் ஆண்கள் அப்படியாவது அவர் 2 பேரும் சேர்ந்து இருபாலருமே வாசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அதாவது அந்த பெண்ணியம் சார்ந்த கட்டுரைகளை உள்ளடக்கிய தொகுப்பாக இருக்கும். அது ஒன்று போட்டிருக்கிறோம். அது இல்லாமல் இந்த சவுதி வளைகுடா நாடுகளில் பணிக்கு போகிறாங்க இல்லையா, அங்கேருந்து அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய துயரங்களை வந்து பதிவு பண்ண பாலைச்சுனை அப்படிங்கிற ஒரு மலையாள மொழிபெயர்ப்பு நாவல் ஒன்று வந்திருக்குது. அப்புறம் வந்து இவர் நம்ம ராமநாதன், அறிவியலாளர் ராமநாதனுடைய தமிழ் அணங்கு என்ன நிறம் அப்படிங்கிற சமூகம் சார்ந்த அரசியல் சார்ந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு வந்து ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறோம். அது முக்கியமானதில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரிஜாபி அப்படின்னு சொல்லி ஒரு வங்காளத்திலேருந்து மொழிபெயர்த்த ஒரு புத்தகம் ஒன்று அது பண்ணியிருக்கிறோம். அது குறித்து அதுக்கு மரிஜாபிங்க பற்றியான அவதூறுகளை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து 2 புத்தகம் தமிழில் வந்திருக்கிறதுனால அதுக்கு மறுப்பு சொல்கிற விதமாக வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்கிறத வச்சு அந்த புத்தகத்தையும் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சக்தி சூர்யான்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், அவருடைய நாவல் ஒன்று வந்திருக்குது. இந்த நாவல் என்னென்னா அந்த ஆணவ கொலைகள் பற்றியான விஷயங்களை வந்து மையப்படுத்தி ஒரு நாவலாக புதினமாக அதை பண்ணியிருக்கிறார் அவர். தோழர், இந்த ஆண்டு தொடக்கம்தான். இந்த தொடக்கத்திலே 50 நூல்கள் வந்து பாரதியிலேருந்து வெளிவந்துருச்சு அப்படின்னா, அப்போ ஆண்டு இறுதியில் வந்து எத்தனை நூல்கள் வரும்? ஒவ்வொரு ஆண்டுமே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 புத்தகங்களை வந்து சிறியதும் பெரியதுமாக ஒரு 200-250 தலைப்புகளில் வந்து கொண்டு வர்றோம். அரசியலை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பதிப்பகமாக இருக்கிறதுனால சமகால பிரச்சனைகளை மையப்படுத்தி பல புத்தகங்களை கொண்டு வர்றதுனால 200-250 புத்தகங்களுக்கு மேலே ஒரு வருஷமும் வந்துடும். அது மாதிரி அப்படி பார்த்தா பதிப்புகள் அதெல்லாம் அடுத்தடுத்த எடிஷன் வரப்போ வருஷத்துக்கு 365 நாளும் புத்தகம் வெளியிட்டுருங்க. ஆமாம், வருஷத்துக்கு 365 புத்தகம் கண்டிப்பாக வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகங்கிற கணக்கு தான் இருக்கும். அது இருக்கும். தோழர், நீங்கள் இதில் சொன்னப்போ மொழிபெயர்ப்பு நூல்கள் சொன்னீங்க. மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து பாரதி வாசகர்கிட்ட வந்து போய் சேருதா? ஆமாம், மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது வாசகர்கள். இங்கே வாசகர்கள் வந்து ஓரளவுக்கான இந்த தேடல் உள்ள வாசகர்களாக இருக்கிறாங்க. ஆனால் மொழிபெயர்ப்பு நூலுக்கு நல்ல மரியாதை இருக்குது எங்கள்கிட்ட. தோழர், இப்போ நம்மக்கிட்ட கொள்கை சார்ந்த புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கா, இல்லை அதை கடந்து வந்து அனைத்து தரப்புகளும் வாசிக்கக்கூடிய புத்தகங்களும் வச்சுருக்கீங்களா? இருக்குது, அனைத்து தரப்பு வாசகர்களும் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குது. சுமா ஜெயசீலன், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு புதுவை முருகவுடைய நூல்கள், அதாவது இது மோட்டிவேஷனுக்கான நூல்களும் எங்கள்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷன், சயின்ஸ் நூல்கள், அப்புறம் குழந்தைகளுக்கான நூல்கள், அது மாதிரி இருக்குது எங்கள்கிட்ட. இந்த புத்தக கண்காட்சியில் வந்து வாசகர்கள் உங்கள்கிட்ட அதிகமாக வந்து சேர்ந்துருக்காங்களா தோழர்? வரேன். சென்னை புத்தக கண்காட்சி, ஒவ்வொரு சென்னை புத்தக கண்காட்சியில் மட்டும் இல்லாமல் மாவட்டந்தோறும் நடக்கிற ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலுமே எங்களுக்கு புது வாசகர்கள் வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ரீடர்ஸ் தான் வந்து ஒவ்வொரு வருஷம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது விற்பனை அளவில் பார்க்குறப்ப சதவீதம் கூடியிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா தோழர்? இன்னும் நாட்கள் இருக்குது வேறு, ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கூடுதலாக தான் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றவங்களை எப்படின்னு தெரில, எங்களை பொறுத்த வரைக்கும் விற்பனை வந்து கூடுதலாக தான் இருக்குது. விற்பனைங்கிற அளவை விட இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு புத்தகம் வாங்குறதுங்கிறது இல்லாமல் 1000 ரூபாய்க்கு 10 புத்தகமும் 20 புத்தகம் வாங்குறதுக்கான தலைப்பு எங்கள்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட. அதனால் அதிகரிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். தோழர், இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, வாசகர்கள் வந்து நிறைய புத்தகங்களை வாங்குவாங்க, ஆனால் முழுமையாக வாசிக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் எப்படி வந்து இதை உள்வாங்கிக்கிறீங்க, எப்படி அதை பார்க்குறது? இல்லை, அது அந்த வாசகர்களுடைய போன வருஷம் வந்த வாசகர்கள் வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறவங்க அடுத்த வருஷம் நம்மள்ட்ட வர்றதை வச்சு அவங்க போன வருஷம் வாங்கின புத்தகத்தை வாங்கிட்டாங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். போன வருஷம் வாங்கினவங்க இந்த வருஷம் வரலன்னா வாங்கின புத்தகத்தை வாங்கலை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வரமாட்டாங்க. அவங்க போன வருஷம் வாங்கினதே இன்னும் படிக்கலை. ஆனால் எங்கள்கிட்ட வர வாசகர்கள் போன வருஷம் வந்த வாசகர்களும் திரும்பி வர்றதுனால அவங்க வாசிச்சு தான் திரும்பி வந்து வாங்குறாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ வந்து தமிழ் சூழலில் வந்து தொடர்ந்து வாசிப்பு ஒன்று நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக நிகழ்ந்துட்டு இருக்குது. அது என்ன தான் வந்து டிஜிட்டல் வந்தாலும் கிண்டில் வந்தாலும் புத்தகமாக வாசிக்கிற கல்ச்சர் வந்து இருக்குது. அது வந்து ஒரு உயர்வான மதிப்பீடு சமூகம் வச்சிருக்கிறதுனால அந்த புத்தக வாசிப்புக்கான இது இன்னும் குறையலை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த கிண்டல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. பொதுவாக வந்து பாரதி புத்தகத்தில் வந்து இந்த மாதிரி கிண்டலில் வந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்களா?
இல்லை இன்னும் அதுக்கான முயற்சியை முன்னெடுக்கலை. அதுக்கான இன்னும் எங்களுக்கு இன்னும் அந்த இல்லை இன்னும் வரலைன்னு நினைக்கிறோம். வந்தாலும் நாங்கள் முன்னெடுக்க தான் செய்வோம். ஏன்னா அது ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தானே. அந்த நுட்பத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் வாசிப்பை வந்து கொண்டு போவோங்கிறது தான். வாசிப்பை வந்து இயக்கமாக நடத்தணுங்கிறது தான் எங்களுடைய பதிப்பகத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் அப்படி ஒரு வடிவம் வந்தாலும் நாங்கள் அதை முன்னெடுப்போம் அப்படிங்கிறது தான். தோழர், புக் டே அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து எழுத்தாளர்களை ஒன்று சேர்த்துக்கிருக்கீங்க. அதோடைய நோக்கம் என்ன தோழர்? அது வாசிக்கணுங்கிறது தான், எழுத வைக்கணுங்கிறதும் நோக்கம். நிறைய இளம் எழுத்தாளர்கள் அதில் வந்து நிறையா உருவாகி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு புத்தகத்தை பற்றி ஆனால் இத்தனை பக்கம் தான் எழுதணும் அப்படிங்கிறது, எவ்வளோ எழுத முடியுமோ எழுதுங்கன்னு சொல்கிறோம். அது மாதிரி எழுதி கொடுக்குறாங்க, நிறையா கொடுங்க. அது மாதிரி இளம் எழுத்தாளர்கள் நிறையா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் மகிழ்ச்சி தோழர், நீங்கள் வந்து வெறும் வாசகர்கள் மட்டும் உருவாக்காமல் படைப்பாளிகளை நிறைய உருவாக்குறீங்க அப்படின்ற பணியில் பார்க்குறப்ப மிக முக்கியமான பணியாக வந்து பாரதி புத்தகாலயம் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி தோழர். மிக்க நன்றி.